இதை பாரு நந்தினி, நீ எதுக்குமே கவலைப்படாத. ஃபீல் எல்லாம் பண்ணாத. நோ ஃபீலிங்ஸ். இதை பாரு, நீ எதையுமே திருடி இருக்க மாட்ட. ஐ எம் நம்பிங். நான் உன்னை நம்புறேன். எனக்கு உன்னை தெரியும். ஐ நோ பிகாஸ் ஐ கேன் ஃபீல் யூ. 100% ஐ. நீங்க பாரு நந்தினி, நான் உனக்கு தாலி கட்டி என்னோட தாய் குலத்தை டார்ச்சர் பண்றேன்ல, அதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை டார்ச்சர் பண்றாங்க. புரியுதா? ஆனா நீ எதுக்கு இப்படி சோகமா அழுதுட்டு உம்முன்னு நின்னுக்கிட்டு இருக்க? சி, நீ செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி யாரும் உன்னை திட்டுனாலும் எதிர்த்து நின்னு பேசு, சண்டை போடு. நான் உனக்கு இருக்கேன் நந்தினி. என்ன மீறி யார் உன்னை என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம். சரி சார், குடிச்சது போதும், நீங்க தூங்குங்க. நோ நோ நோ, இது தப்பு. இது தப்பு நந்தினி. நீ குடிய பத்தி பேசக்கூடாது, அது தப்பு. ஓகே? ஆமா, நான் எங்க விட்டேன்? ஓ மேல தப்பு இல்லனா ஏன் அமைதியா இருக்க? அப்படியெல்லாம் சத்தியமா இருக்க கூடாது. தலையில முழக அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நந்தினி. ஒரு அடி அடிச்சா 2 அடி திருப்பி அடிக்கணும். ஐ ஃபார் an ஐ. புரியுதா? அடிக்கி அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நந்தினி, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். போனா போட்டு நீ ஒதுங்கி போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒண்ணு உன்னை கோலன்னு நினைப்பாங்க, இல்ல ஏமாளின்னு நினைப்பாங்க. இத பாரு, யாரும் உன்னோட பெருந்தன்மை நல்ல பொண்ணுன்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க. புரியுதா? சாரி 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 நந்தினி, நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா? புரிஞ்சுட்டா ஓகே, புரிஞ்சுக்கலையா உன்னோட குட் நைட். நான் இது வரைக்கும் யாரோட காசுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ₹1 கீழே கிடந்தா கூட எடுத்து கோயில் உண்டியல்ல போடுவேனே தவிர நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த வீட்டுல திரும்ப திரும்ப என் மேலேயே திருட்டு பழி சொல்றாங்க. என்ன சொல்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நகையெல்லாம் எப்படி செடிக்குள்ள போச்சுன்னு எனக்கு தெரியல. திருடனுங்க திருடினது உண்மை. அவனுங்க தான் என்ன கடத்தவும் செஞ்சாங்க. ஆனா அதே நகை இப்போ தொட்டி செடிக்குள்ள இருக்கு. ஒருவேளை 2 நாளைக்கு முன்னாடி அந்த திருடனுங்க வீடு வரைக்கும் வந்தானுங்களே, அப்ப எதுவும் வச்சுட்டானுங்களா? எனக்கு எதுவுமே தெரியல. இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் இந்த திருட்டு பழியில இருந்து மீள முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. இது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இங்க இருந்து போகணும், என் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு கருப்பா. என் வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் செய். இதுக்கு பிறகு நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேன்.